கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தாவீது தீங்கு நாளில் கர்த்தர் அவரை விடுவித்ததற்கான காரணம் எப்பொழுதும் ஆண்டவரிடம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், தேவனே தாமதியாதேயும் என்று எப்பொழுதும் ஆண்டவரிடம் சொல்லிக்கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை நாமும் அதிகமாய் நாம் சொல்ல வேண்டும். அது ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். சவுல் ராஜாவா இருக்கும் பொழுது அவருக்குள் கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு விலகி எப்பொழுதெல்லாம் பொல்லாத ஆவி அவருக்குள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சுரமண்டலத்தினால் அவருக்கு அந்த பொல்லாத ஆவியை கட்டுப்படுத்துவார். தாவீது சவுல் செய்ததான எல்லா தீமையும் பொறுமையோடு கூட தாங்கி கொண்டதான காரணம், அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற ஒரே காரணம். அவர் எந்த காரியத்துக்கும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. நம்ம செய்யற பெரிய தப்பு யாராவது நம்மளை சொல்லிட்டா நம்ம அதை நியாயப்படுத்துறோம், அதுக்கு ரியாக்ட் பண்றோம். அது பண்ணவே கூடாது. அந்த ஒரு பாடத்தை நாம் தாவீதினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5 வசனங்கள். சவுல் ராஜாவின் வம்சத்தனாகிய கேராவின் குமாரன் சீமேயி என்னும் பேர் உள்ள பகூரிம் மட்டும் வந்தபோது தாவீது ராஜாவை தூஷித்து கொண்டே வந்தான். காரணம், ஸ்தானத்தில் ராஜாவான தாவீதின் மேல் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழி திரும்பி வர பண்ணினார் என்று சீமேயி அவனை அதிகமாய் தூஷித்து, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று சொல்லிக் கொண்டே நடந்து வந்து தாவீதின் வேலைக்காரர் அவனுடைய இடது வலது புறத்திலும் அவனுக்கு துணையாய் நடந்து கொண்டு வரும் பொழுது சீமேயி அவர்கள் மேல் கல்லெறிந்தான். கர்த்தர் உன் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், இரத்த பிரியனான மனுஷனே என்று அவனை தூற்றி கொண்டே வந்தான். செருயாவின் குமாரன் அபிசாயி, நான் சென்று அவன் தலையை வாங்கி வரட்டும் அப்படின்னு சொன்ன பொழுது தாவீது அவனை நிறுத்தினார். காரணம், அவரை தூஷிக்கிறவர்கள், அவரை வேதனைப்படுத்துகிறவர்கள், அவரை துக்கப்படுத்துகிறவர்கள், ஏளனப்படுத்துகிறவர்கள், தாவீது ராஜாவுக்கு துன்பத்தையும் கண்ணீரையும் வைக்கிறவர்கள் அவர்கள் செய்யவில்லை, கர்த்தர் அவர்களை அனுமதித்திருக்கிறார் என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். காரணம், தூஷிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியினால் அறிந்திருந்தார். தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனாகிய அப்சலோமே என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், தூஷிக்கட்டும். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை செய்வார். நாம இருந்தால் இது தேவ சித்தம், தேவ கட்டளை, எல்லாவற்றையும் மறந்து விட்டு யாரையாவது விட்டு நீங்க போய் அவங்க பதிலுக்கு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. என்னுடைய சிறுமைக்கு பதிலாய் கர்த்தர் நன்மையை செய்ய போகிறார் என்று சொல்கிறார். அதே போல நம்மளும் இருக்கணும். கர்த்தர் சிறுமைக்கு கர்த்தர் மேன்மையை கட்டளையிடுகிறவர். எந்த இடத்தில் அவமானப்படுகிறோமோ அந்த இடத்தில் கர்த்தர் உயர்த்த சித்தமா இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்லவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சொல்ல போனால் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்களால் தூஷிக்கப்படுகிறோம். நிந்திக்கிறார்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள், நஷ்டப்படுத்துகிறார்கள், பாடுபடுத்துகிறார்கள் என்றால் நம்ம ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அனுமதிக்காமல் அவர்கள் அதை நமக்கு செய்ய போவதில்லை. தாவீது அதை நன்றாய் அறிந்திருந்தபடியால் தேவன் அந்த நிந்தனைக்கு பதிலாய் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றும் அறிந்திருந்தார். நமக்கு நிந்தைக்கு மாறாய் அவர் சந்தோஷத்தை உடுத்துவிப்பார், துன்பத்திற்கு பதிலாய் இன்பத்தை தருவார், இரட்டத்தனையாய் சரி கட்டுவார், அவர் சிறுமைக்கு பதிலாய் கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்துவார் என்றும் அறிந்திருந்தார். ஆதலால் அவர்களை அவர் ஒருபோதும் தூஷித்ததில்லை, அவர்களை பழிவாங்கினதில்லை. பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது என்பதை நன்கு அறிந்திருந்த விசுவாசத்தோடு மன்னித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமேன். நாமும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா.